இவரு சொன்ன ஒரு சின்ன டாபிக்ல இருந்தே உங்ககிட்டயும் இந்த கேள்வி எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். இந்த இளையராஜா பாட்ட கேட்கறதுக்குன்னே ஒரு சிஸ்டம் வாங்குவோம். அதுக்கு ஒரு ஸ்பீக்கர செட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர ரெடி பண்ணுவோம். இந்த வீட்ல இப்படிதான் இருக்கணும். நான் சாங் கேட்கணும்னா இப்படிதான் ஒரு மூட கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? நீங்க எப்படி வீட்ல பாட்டு கேட்கணுங்கிற ஒரு ஒரு செட்டப் நீங்க ரெடி பண்ணீங்க? அதாவது டேக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆடியோ ஃபைல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ரூ. 4000 5000 இதை போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு ஒவ்வொன்றா தனித்தனியாக கேட்கும். நார்மல் ஹெட்ஃபோனில் கேட்கும்போது எப்போதும் கேட்குற பாட்டை இதில் கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சைடில் ஏதோ ட்ரம் ஒன்று எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ வருஷமா நான் ட்ரம்மை கேட்க இளையராஜாவை ஒரு பென் டிரைவ்ல அடைச்சு எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கேட்கும். ஸோ நான் இவங்களெல்லாம் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆடியோ ஒரு பெரிய சயின்ஸாக ஒரு தெய்வமாக பார்க்கறது. அதில் நீ இது 4 லட்ச ரூபா அதுக்கெல்லாம் இங்கே ஹெட்ஃபோன் இருக்கு. 5 லட்ச ரூபா 10 லட்சம் ஹெட்ஃபோன்லாம் போட்டு பார்க்குறேன். ஒரு பாட்டு கேட்குறேன், சைடில் யாரோ ஒருத்தருக்கு பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 5 வருஷமா அந்த பாட்டில் பாடம் நான் கேட்கவே இல்லையா? அப்புறம் ராஜா யோசிச்சு பாருங்க. நம்ம கம்போஸ் பண்ணுவோம். அவருக்கு என்னன்னா அந்த டைமில் என்ன ரேடியோ இருந்துச்சோ அதுக்கு தான் அவர் பிளான் பண்ண முடியும். நான் அடிக்கடி யோசிப்பேன், அவர் இந்த டைம்ல இருந்தே ஆரம்பிச்சிருந்தாருன்னா இப்போ நம்ம ரசிக்கிற பாட்டெல்லாம் ஒரு ஃபுல் இப்போ இருக்கிற மிடி மிக்ஸ் எல்லாம் போட்டு இருந்துச்சா எப்படி கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அது நம்மளால பண்ண முடியாது. அவர்கிட்ட தான் ஃபுல் மாஸ்டர் டேப்போ இருக்கு. இதுல சைட் ட்ராக் எல்லாம் கேட்குறீங்க எல்லாம் ரொம்ப அதாவது அந்த இது அப்படியே நமக்கு வராது. இப்போ பண்ற பாட்டுலாம் கேட்கலாம். அந்த காலத்தை பாட்டு கொஞ்சம் அப்படி அடடா அந்த ஃபீல் வரும். அம்மாட்ட போட்டு காட்டுறேன் கல்ல தண்ணி வருது அம்மாவுக்கு. அவர் பாவம் இல்லை இவ்வளவு சூப்பரா போட்டிருக்காருல்ல அப்படின்னாங்க. ஆடியோ ஃபைலா இருக்கிறது கொஞ்சம் பாட்டு கேட்கும் போது அதுக்கு ஒரு செலவு பண்ண எனக்கு மனசு கூச்சமே படாது. எனக்கு செலவு பண்ண நம்ம கூச்சமே பட மாட்டோம் பாட்டு கேட்கறதுக்கு அப்படின்னா நீங்க அப்படி எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? ஊர்ல எங்க தாத்தா ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க மாமா வீட்டுல அங்கங்க ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க. அதுவும் குறிப்பிட்டு அந்த பானைக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுல இந்த சாங் இன் பர்டிகுலர்லி தென்றல் தீண்டும் போது இந்த தானத்தந்த 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 தானா தானத்தந்த தானத்தந்த தான 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 தானா இது ஒண்ணு போயிட்டு இருக்கும். இந்த தனனா தந்தன தந்தன தந்த தந்த தந்தந்தன இங்கதான் வருவார் ராஜா. தந்தன தென்றல் தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல இது ஒரு ஸ்பீக்கர்ல கேட்கும். திங்கள் காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல அப்படியே ஒன்னும் கேட்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும்.